பணவான்கள் 2 பேரும் வழக்கறிஞர்கள் ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு கலாச்சாரத்துக்கு இந்த நேரத்துல நிறைய வழக்கறிஞர்கள் தேவைப்படுவாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், அமைந்திருக்கக்கூடிய இந்த சோகாபால் அரசுடைய போதை குடும்பம் கடந்த 1 மாசத்துல அடிச்சு தொகைகளை வந்து கவனிச்சு கிடக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த ஆட்சியுடைய அவர்களெல்லாம் மக்கள் விமர்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த அரசுடைய தவறுகளை சலுகைகளை எல்லாம் இளைஞர்கள் தட்டி வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அந்த தட்டி வைக்கிற இளைஞர்களை நம்முடைய கழகத்தினரை கைது செய்கிற இந்த அரசு சொந்தமான அரசு இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆகவே இது போன்ற அடக்குமுறைகளை எதிர்கொள்ள நிச்சயம் நமக்கு நிறைய வழக்கறிஞர்கள் தேவை. அந்த வகையில் இந்த மேலையே நமக்கு 2 வழக்கறிஞர்கள், அதுவும் ஜோடியான வழக்கறிஞர்கள் நம்முடைய இயக்கத்தை கண்டிக்கிறாங்க. புதிய சக்தின்னு சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னு நீங்க அந்த தொலைக்காட்சியில பார்த்துருக்கீங்க. ஆட்சிக்கு வந்து 5வது நிமிஷத்துல ஆரம்பிச்சாங்க. பிற கட்சிகளுக்கு முதல்ல சோஃபா போகும். சோஃபாவுக்கு பின்னாடியே நம்முடைய முதலமைச்சர் தொகுதியிலே போவார். சோஃபா தொகுதியிலே போவார். அப்புறம் முதலமைச்சர் பின்னாலே சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா கேட்டதோடு அவங்களும் சூழ வந்ததெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த காட்சியா தமிழ்நாட்டில் 1 மாசமாக ரிப்பீட் போன்ற தினமும் ஒரு செய்தியாக வந்துட்டு. அது மட்டும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா மின்வெட்டு கரண்ட் வைக்கலாம். எனக்கு என்ன ஆச்சரியமா, இந்த நேரம் வரைக்கும் இந்த மண்டபத்துல கரண்ட் கட்டாத ஜெனரேட்டர் நினைக்கிறது. அதுவும் குறிப்பா இந்த உலகநாடு பகுதியில பல கிராமங்கள்ல நன்னீர் பவர் கட் ஆகிட்டு இருக்கு. அது பவர் அப்படின்னு விவசாயியை இன்னைக்கு இதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னொரு செய்தி, நம்முடைய தலைவர் முதலமைச்சராக இருப்போம் 2021ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டு வரைக்கும் சரியா ஜூன் 12ஆம் தேதி அன்னைக்கு மேற்குள்ள அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக தண்ணீரை நம்முடைய தலைவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் சரியாக அந்த தேதியில் கண்டுபிடிச்சார். ஆனா இந்த அரசு மேட்டூர் ஜூன் 12ஆம் தேதி அதுல முழுமை சாகுபடிக்கு அவர் அறிவிச்ச ஸ்பெஷல் பாக்கெட் பத்தாயிரத்தி விவசாயிகளும் சாலையில் வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. இது சட்டமன்றத்தில் சொல்ற முதலமைச்சர் சொன்னாரு, திராவிடப்பேட்டையில் கூடுதலாக விவசாயிகள் போராட்டத்தில் இருக்காங்க அப்படின்னு விவசாயிகளுடைய போராட்டத்தையும் கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர். தேர்தல் அப்போ 5 ஏக்கர் வரைக்கும் பயிர் கடன் தள்ளுபடினு முதலமைச்சர் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் வாக்குறுதிகள் கொடுத்தார். ஆனா அதெல்லாம் செஞ்சாரா அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பார்க்கணும். முதல்ல 1 லட்சம் வரைக்கும் பயிர் கடன் வாங்கியிருந்தா வெறும் 5000 ரூபாய் தள்ளுபடி அப்படின்னு அறிவிச்சாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா சிறு விவசாயி குறு விவசாயிக்கு தள்ளுபடிச்சாங்க. அதே பிறகு 75,000 வரைக்கும் தள்ளுபடின்னு சொன்னாங்க. அது இப்போ ஒரே வீட்டுல 2 பேர் 3 பேர் கடன் வாங்கியிருந்தாலும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பென்ஷன் வாங்க இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாம் பயிர்கள் தள்ளுபடி இல்லைங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே மிகப்பெரிய ஒரு போன்ற சட்டம் ஒழுங்கு சீர்குலை. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு எந்த அளவு இருக்கு நமக்கு தெரியும். ஒரு அலுவலகத்துல படுகொலைகள் ஆட்சி அவர்கள் தெரிவித்தாங்க. இதையெல்லாம் கணக்கு சார்பாக சட்டமன்றத்துல நாங்கெல்லாம் பேசணும். ஆனா அதற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய முதலமைச்சர் அதெல்லாம் பதில் சொல்லாம பாத்தீங்கன்னா ஒரு பதிலும் கிடையாது. ஆளுங்கட்சியில சட்டசபையில என்னென்ன கூடுதல் சார்ந்து நீங்க அதற்கு தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. எங்களுக்குலாம் அவங்க சந்தேகம், இது சட்டமன்றமா இல்ல சினிமா தேட்டரா இல்ல ஏதாவது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் வந்து கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு சட்டமன்றக்கூடிய தரத்தையே நம்முடைய ஆளுங்கட்சியினர் குறைத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா எதிர்கா திமுக காரணம் அப்படிங்கிறது ரெடிமேட் பதிலாக இன்றைய அரசு அவர்கள் வச்சிருக்கிறாங்க. நம்முடைய தலைவர் செஞ்ச பணிகளாக நல்லது நடந்தா அதற்கு சேர்ந்து ஆட்சியாளர்கள் இன்னைக்கு சிக்கல் ஓட்டிட்டு அதுவே பிரச்சனைனா திமுக தான் காரணம் அப்படிங்கிற ரெடிமேட் கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்ல, நம்முடைய தலைவரை சிறுவப்படுத்துற அப்படிங்கிற நோக்கத்தோடு அப்படிங்கிற பெயர்ல நம்முடைய தலைவரை முதலமைச்சர் கேள்வி கொண்டிருக்கிறார் என்றும் சட்டமன்றத்தில் பேசினார். நம்ம தலைவர் என்னைக்கும் தேவை கண்டுபிடிக்கிற இடத்திலிருந்து நம்முடைய தலைவர் கேட்பதே கிடையாது. மிசா டைம்ல தலைவரை தேடி போலீஸ் கோபாலம் இல்லத்துக்கு பேசுவதற்கு வந்தாங்க. அப்போ கலைஞர்கள் சொன்ன போது என்னுடைய மகன் கலைஞர் நிகழ்ச்சிக்காக வெளியூர் போயிருக்காரு, வந்ததும் நானே அனுப்பியிருக்கிறேன்னு சொன்னவர் தான் டாக்டர் கலைஞர்.
கலைஞர் சொன்னபடி பறவை பணி முடிஞ்சு நம்முடைய தலைவர் உடனடியாக காவல் நிலையத்துக்கு அனுப்பி வச்சார். இன்னைக்கு மதுரை உரிமை திட்டத்தின் மூலமாக, புதுவை திட்டம், தமிழ் புதுவை திட்டம் மூலமாக, நான் முதல்வர் திட்டங்கள் மூலமாக இன்னைக்கு எங்களுடைய தலைவர், நம்முடைய தலைவர் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறார், எங்கும் நிறைந்திருக்கிறார் நம்முடைய தலைவர். தினமும் மக்களோடு மக்களாக இருக்கக்கூடியவர் நம்முடைய தலைவர்கள், மக்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடியவர் நம்முடைய தலைவர்கள். ஆனா அதே நேரத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சருடைய தொகுதி, பெரம்பூர் தொகுதி மக்கள் என்ன சொல்றாங்க, நாங்கெல்லாம் தெரியாத ஒருத்தர தெரியாதவங்க ஜெயிக்க வச்சுட்டேன், அவர் எங்க போறாங்க யாராவது பாத்தீங்கன்னு கேட்கிற அளவுக்கு பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் புலவிட்டுருக்காங்க. இந்த ஆட்சியில ஒட்டுமொத்த தமிழ்நாடு காலம் தேடிட்டு மின்சாரத்தை தேடிட்டு இருக்கு. போன 5 வருஷம் கல்லாவுக்கு சட்டமன்ற இன்னைக்கு மக்கள் தேடிட்டு இருக்காங்க. ஆகவே கிண்டல் பண்றதா முதலமைச்சர் அவரை இன்னைக்கு எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் அவர் சட்டமன்றத்துல டான்ஸ் மட்டும் அடுத்த கூட்டத்தில் நிச்சயம் ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸோ இருக்குங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆகவே தமிழ்நாடு ஒரு பேரிடர்ல மாட்டிட்டு இருக்கு. இந்த பேரிடருக்கு தமிழ்நாட்டில் ஜெயிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு, உலகத்திற்கு நம்முடைய பொறுப்பு. அதற்காக நாம் அனைவரும் வருங்காலத்துல ஒற்றுமையோடு உழைக்க வேண்டும். நம்ம பார்க்காத வெற்றியும் கிடையாது, நம்ம பார்க்காத தோல்வியும் கிடையாது. கட்சியை தலைவரை மனசு வச்சு நம்முடைய பணிகளை எல்லாம் நம்ம மேற்கொள்ள வேண்டும். இந்த நேரத்துல மணமக்களுக்கு அனைவரின் சார்பாக ஒரு வேண்டுகோள், நீங்க ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். விட்டுக் கொடுக்கக்கூடிய விஷயம் விட்டுக் கொடுத்து, அதே நேரத்தில் சுயமரியாதை எந்த நேரத்திலும் விட்டுக் கொடுக்காம வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு அழகிய ஒரு தமிழ் பெயரை நீங்கள் சுட்ட வேண்டும் குறிப்பிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி மணமக்களுக்கு அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களை கூறி நன்றி, வணக்கம்.